தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. சென்னையில் கடந்த 3 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 5360 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை 1 கிராம் 260 ரூபாயாக நீடிக்கிறது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மேலும் பல உணவகங்கள் மூடப்படும் சூழல். உணவகங்களை நம்பியுள்ள தொழிற்சாலை ஊழியர்கள், பேச்சுலர்ஸ் கடுமையாக பாதிப்பு. டீ கடை வச்சுருக்கோம், ஹோட்டலில் வச்சுருக்கோம், கேஸ் இல்லாமல் ஹோட்டலில் மூடிட்டு இருக்கோம். டீ கடையை மட்டும் கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு டீ கடையை அப்படியே சுமாராக நடத்திட்டு இருக்கோம். ஒரு வாரமாக மூடி வச்சு சாப்பாடுக்கு எங்கேயும் போக முடியாது என்னால். அதனால் பார்த்தா அந்த என்னான்னு கேட்டால் அந்த கேஸ் சிலிண்டர் இல்லை, எங்களால் இது பண்ண முடியல அப்படின்றாங்க. உணவகங்களில் கூடுதலாக எல்பிஜி கட்டணம் வசூலிக்க கூடாது. எரிபொருள் விலையை காரணம் காட்டி கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி குற்றம் என மத்திய அரசு எச்சரிக்கை. இணைப்புள்ள இடங்களில் குழாய் வழி இயற்கை எரிவாயுக்கு மாற 90 நாட்கள் கெடு விதித்துள்ள மத்திய அரசு. பிஎன்ஜி இணைப்புக்கு மாற மறுத்தால் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் எவ்வித மாற்றமும் இல்லை. நகர்ப்புறங்களில் 25 நாட்கள், கிராமப்புறங்களில் 45 நாட்கள் என்ற முறையே தொடரும் என பெட்ரோலியத்துறை அமைச்சகம் உறுதி. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக் ஆகிய 5 நட்பு நாடு கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி. ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலான ஆபிரகாம் லிங்கன் மீது ஈரான் தாக்குதல். ஏவுகணை தாக்குதலால் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து துறைமுகத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதாக தகவல். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர இதுவே சரியான தருணம். மோதலில் நேரடியாக பங்கேற்காத நாடுகளின் மீதான தாக்குதல்களை ஈரான் நிறுத்த வேண்டும் என ஐநா பொதுச் செயலர் வலியுறுத்தல். ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய எல்என்ஜி கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றன. தட்டுப்பாடு காரணமாக அதிக விலைக்கு எரிவாயுவை வாங்க இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் திட்டம். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்கள் தான் அவகாசம். 4 நாட்கள் விடுமுறை வருவதால் மீதமுள்ள நாட்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை திரும்ப பெற இன்றே கடைசி நாள். மாலையில் வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். புதுச்சேரியில் ஒரே கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ் 6 தொகுதிகளில் நேரடியாக மோதும் சூழல். தொகுதி பங்கீட்டிற்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிலர் வாபஸ் பெற மறுப்பதால் புதிய குழப்பம். சென்னை மதுரவாயிலில் ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,13,00,000 ரூபாய் பறக்கும் படையினரால் பறிமுதல். 31 டாஸ்மாக் கடைகளில் வசூல் செய்த தொகை மற்றும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் என தகவல். தமிழகத்தில் இதுவரை 334 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி வழங்கியது தேர்தல் ஆணையம். திமுக, அதிமுக சார்பில் தலா 40 நட்சத்திர பேச்சாளர்கள், தவேக சார்பில் 20 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி. சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் களம் காண்கிறது உதயசூரியன்.
234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிகள்தான் என திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி. கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படைக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கீடு. சென்னையில் 16 தொகுதிகளில் 13இல் போட்டியிடும் அதிமுக. பெரம்பூர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை ஆகிய 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் 11இல் 9 தொகுதிகளில் அதிமுக போட்டி. சேலம் மேற்கு, சேலம் வடக்கு ஆகிய 2 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 44 தனி தொகுதிகளில் 33 தொகுதிகளில் களம் காண்கிறது அதிமுக. 2 பழங்குடியின தொகுதிகளிலும் அதிமுக போட்டி என அறிவிப்பு. பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 27 தொகுதிகளில் 5 இடங்கள் தனி தொகுதிகள். 8 முறை அதிமுக வெற்றி பெற்ற அவிநாசி தொகுதியும் பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் கட்சியினர் அதிர்ச்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு சென்னையில் பெரம்பூர் தொகுதி ஒதுக்கீடு. தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, விருத்தாச்சலம், அம்பத்தூரில் போட்டி. 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பென்னாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சைதாப்பேட்டை, பெரியகுளம், மன்னார்குடி உள்ளிட்ட 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. திருவையாறு, காரைக்குடி, பூந்தமல்லி, திருச்சி மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது அமமுக. அம்பத்தூர், கீழ்வேளூர், செஞ்சி தொகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என அன்புமணி அறிவிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான விசிகவை விட அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கியுள்ளது திமுக. சென்னை மயிலாப்பூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. இரண்டாயிரத்து 11இல் தேமுதிக இல்லை என்றால் இன்று அதிமுக இருந்திருக்காது. தேமுதிகவை அங்கீகரிக்கப்படாத கட்சி என பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு சுதீஷ் பதில். 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 தொகுதிகள் பாஜகவுக்கு, தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் எதிர்ப்பு. தளவாய் சுந்தரம் தான் இதற்கு காரணம் என்றும் அவருக்கு எதிராக போட்டியிடப் போவதாகவும் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் எந்த தொகுதிகளில் போட்டி? நெல்லை மற்றும் கோவை தெற்கு தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யாத அதிமுக. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போட்டியிட உள்ளதாக தகவல். கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்க வானதி ஸ்ரீனிவாசன் திட்டம்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இல்லை என தகவல். அண்ணாமலை கேட்டதாக சொல்லப்படும் 2 தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டி. கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சென்னையில் வரும் 28ஆம் தேதி பரப்புரை செய்ய தவேக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல். பெரம்பூரில் தொடங்கி கொளத்தூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க ஏற்பாடு. நாளை தவேக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார் விஜய். முதற்கட்டமாக 110 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த திட்டம். சேலத்தில் களை கட்டிய புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. பரதநாட்டியம், சிலம்பாட்டத்துடன் தேர்தல் விழிப்புணர்வு நாடகமும் அரங்கேற்றம். சேலத்தில் மேட்டூர் அணை உபரி நீரை பனமரத்துப்பட்டி ஏரி வரை நிரப்ப கோரிக்கை. மக்களுடன் புதிய தலைமுறையில் மெட்ரோ ரயில் சேவை, ஜவுளி பூங்கா கோரிக்கைகளையும் முன்வைத்த சேலம் மக்கள். சேலத்திலிருந்து மேட்டூர் உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்புறதுக்கோசரம் கொண்டுட்டு போனாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது கிடப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இன்னும் விரிவுபடுத்தி பனமரத்துப்பட்டி ஏரி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா விவசாயி சார்ந்து பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எங்களுடைய சேலைகளை ஏற்றுமதி பண்ணி இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஜவுளி பூங்காவை இந்த சேலத்துல அமைச்சு கொடுக்கணும். மெட்ரோ சொல்லியிருக்காங்க. மெட்ரோவும் கொஞ்சம் வந்துச்சுன்னா சேலம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். திமுக ஆட்சியில் ஒரு துறை செயலரை பார்க்க மாத கணக்கில் காத்து கிடக்கும் நிலை. அமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைப்பது இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம். ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாத கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்புல இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டுமா ஆதாரப்பூர்வமா? முதல்வரின் வீட்டில் அமைச்சர் துரைமுருகன் 3 மணி நேரம் காத்து கிடந்ததாக வேல்முருகன் பேட்டி. கண்ணீருடன் வீடு திரும்பியதை அவர் மறுக்க முடியுமா என்றும் கேள்வி. திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறார். திருச்சி தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா கோலாகலம். ஒரே நேரத்தில் 1000 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை படகுடன் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து விசாரணை. ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டத்தில் லாரி மோதியதால் தீப்பிடித்து எரிந்த பேருந்து. 14 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். வங்கதேச நாட்டில் ஆற்றுக்குள் பேருந்து விழுந்த விபத்தில் 23 பேர் உயிரிழப்பு. மேலும் 10 பயணிகளை தேடும் பணி தீவிரம்.
பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிபொருள் விலை உயர்வால் விலைவாசி கடும் உயர்வு. ஊதியத்தை உயர்த்தி தரக்கோரி தொழிலாளர்கள் போராட்டம்.